நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இத ஃபர்ஸ்ட் பார்க்கறது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல நாம டெக்னிக்கலா சார்ட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் ஹாரிசான்டல் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சார்ட் ஷோ பண்ணுது. ஸோ இப்போ மந்த்லியோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு பியரிஷ் கிக்கர் செட்டப்பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த செட்டப்க்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் வருது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகலாம். அதாவது ரீஅகைன் பை கண்டினியூ பண்ணலாம். அல்லது இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு டவுன் ட்ரெண்டையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்தோம்னா நம்ம என்னன்றதை டிசைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி பிரகாரமும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபிபனாச்சியோட ரேஞ்ச் பிரகாரமும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த வேவ்க்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் தான் இங்கேருந்து புல் மூவ் கண்டினியூ ஆன வேவ். அந்த வேவ்க்கு நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,420 சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டோட டெக்னிக்கலோட சப்போர்ட் ஜோனும் ஃபிபனாச்சியோட டூலும் கிட்டத்தட்ட வந்து நல்லா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. 25,400ல இருந்து 25,350 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அது மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுவோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்குறப்போ நான் சொல்லியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,000 ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன் இருக்கு. ஒரு லெவல் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 26,000க்கு கீழ எஸ்டர்டே வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறது, அது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். 26,000க்கு ரேஞ்சில பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தால், நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா, நாம வந்து நெக்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 26,5,350 அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மென்ட் ரேஞ்ச் வரதுக்கும், இந்த ட்ரெண்டோட ரேஞ்ச் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. 25,400ல இருந்து 25,350 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு லெவல வந்து ஆக்டிவ் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் மேட்ச் பண்ணியிருக்கறனால, ஸோ டே டைம் ஃப்ரேமும் பியரிஷ் கிக்கர்லா இருக்கறனால, மேக்ஸிமம் மார்க்கெட் இன் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல நமக்கு வந்து 25,350யும் 25,400க்கும் இன் பிட்வீன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத சார்ட் ஷோ பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சார்ட் பிரகாரம் இப்ப இருக்க கரண்ட் செட்டப்ப வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். சப்போஸ் நாளைக்கு அல்லது நாளைக்கு லீவு. ஸோ தேர்ஸ்டே நமக்கு ஓப்பன் ஆகுறப்ப, நம்ம என்ன மாதிரியான செட்டப்ஸ்ல இருக்கலாம்? மேபி கேப் டவுன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா வந்து நல்ல ஒரு செட்டப் குடுத்து தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால கேப் டவுன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்து சேம் சைடே யோசிக்கக் கூடாது. ஒருவேளை மார்க்கெட் வந்து என்ன மாரியான இது நடக்கலாம்? அகைன் இங்கிருந்தே வந்து ஒரு புல் பேக்கும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நடக்க என்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம பார்க்கறது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் அதாவது தேர்ஸ்டே நம்ம மார்க் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு 3 அக்டோபர் ஓகே. ஸோ தேர்ஸ்டே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகுது. அதாவது கிரீன் பாரா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடுல போறது நல்லது. சரிங்களா? ஸோ நாம நாளைக்கு தேர்ஸ்டே தேர்ஸ்டேவ பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, நாம புல் சைடுல போறது நல்லது. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆன உடனே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்த பிறகு தான் நம்ம போகணும். ஒருவேளை தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை இந்த லெவல ரீச் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. 26,400 வரைக்கும். சரிங்களா? ஸோ ஒருவேளை தேர்ஸ்டே இந்த செட்டப் நடந்ததுன்னா, நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். தேர்ஸ்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு, இப்ப இருக்க கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரக்சர்க்கு புட் ஆப்ஷன் சைடு அதாவது டவுன் ட்ரெண்ட வந்து ஆக்டிவ் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கறனால மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து டவுன் சைடுல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதையும் மீறி இந்த பிரைசேஷன் ஆகி பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் நம்ம கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் தேர்ஸ்டேக்கான வியூ. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி கன்டின்யூ ஆகுதா? அல்லது கேப் டவுன் ஆகி இந்த ஏரியா வந்து ரீச் ஆகுதா? அப்படி இல்லாம ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைசேஷன் ஹைய பிரேக் அவுட் குடுத்துட்டு கால் ஆஃப் சைட் போகுதான்றத பார்ப்போம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த மாதிரியான செட்டப்ல வந்து தேர்ஸ்டே நடந்ததுன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல இந்த பக்கமும், இந்த ரேஞ்ச் நடந்ததுன்னா இந்த சைடும் போகலாம். ஒருவேளை இந்த சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க உங்களோட